இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. உப்பு தேவைக்கு 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் பால் சூடாக்கி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. பால் விட்டு பிசையும்போது நமக்கு நல்லா சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்குங்க. எப்படி ஒரே மாதிரி தண்ணி ஊற்றி பிசையாமல் இப்படி இடையில நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து சப்பாத்தி போட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் வச்சாலே போதுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சப்பாத்தி மாவு லிஸ்ட்டில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் நம்ம டக்குன்னு வைக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். தக்காளியை மிக்சி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. இது கூடவே மிளகாய் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே கரம் மசாலா பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, இப்போ இதில் நம்ம சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க, பச்சை வாசனை போகிற. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதில் நான் 3 முட்டை எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ கிரேவி வைக்கணுங்க நீங்கள் அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக பட்டாணி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா முட்டையும் பட்டாணியும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி நம்ம வச்சுருக்கோங்க. இப்போ இதுவும் ரெடி ஆச்சு. ரொம்பையும் ட்ரை ஆகிடக்கூடாதுங்க, இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தியும் நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி கூட்டாக நம்ம எடுத்துக்கிறோனுங்க, பொடி மாசு மாதிரி. ரொம்பையும் நம்ம ட்ரையாக பொடி மாசு ஆக்காமல் இந்த மாதிரி தொக்கு மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிக்கிறலாம். இப்போ நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த சைடு நமக்கு எண்ணெய் பட்டரு எதுனாலும் நீங்கள் தடவி கொடுத்துக்கலாங்க. நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இன்றைக்கி ரொம்பவே அருமையான ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிற முட்டையும் பச்சை பட்டாணியும் போட்ட பொடி மாஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.